எல்லார்கிட்டயும் ஒரு நன்கொடை வாங்கிரு. நார்மல் டிவி கூட ஒளிதாமா? வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணலாமா? இதுல HDMI கேபிள் ட்ரை பண்ணி பாரு. இப்ப நம்ம ஊர்லலாம் மாத்திட்டேன், நான் ஒயிட் பாட்டெல்லாம் தூக்கி போட்டு இதுதான் போட்டிருக்கேன், 55 இன்ச்சோட இது டிவி தான் போட்டிருக்கேன். Projector lagi tu. Okay. Jom kita masuk ni. Maybe நம்ம ஒரு 7 கேள்வி முடிக்கிறோமா பாப்போம், அப்புறம் பேப்பர் போறேன். Okay, right. ஃபார்முலா எல்லாம் தெரியும்ல? Must be in your head lah. Okay. பேப்பர் 1ல பாருங்க, ப்ரூவிங் வந்திருக்கு. இது ஏதோ ஒரு நெகிரி போட்டிருக்காங்க. ஓகே, டென்ஜன் இதர்தா எடிஷன் ஃபார்முலா அது தெரியுதா? theta plus 14 இதானே? சொல்லம்பா plus okay, proof the following trigo 4 marks, so it must be a longer proof. Okay, so tangent நம்ம வந்து என்ன பண்ணனும், பிரிச்சிரணும். tangent theta plus pi over 4 addition formula நம்ம பாய்ச்சோம்னா, addition formula என்ன சொல்லுது? tangent a plus b னா என்ன செய்யணும்? tangent a plus tangent b மேல வரும், கீழ 1 minus tangent a tangent b. Remember this? This is your addition formula, right? Okay dah. Tangent theta plus tangent pi over 4 னா எவ்வளோ? அப்புறம் பார்த்துக்கலாமா? கம்பேர் பண்ணிடுவோம். 1 minus இதுக்கு ஏன்டா 4 மார்க்கு தெரியல, பாப்போம் இருங்க வாங்க. ஓகே, tangent pi over 4 தானே? ஓகே, pi over 4 என்ன? pi னா என்னது? pi னா 180 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 180 divided by 4 90 or 45ல. அப்ப tangent 45 எவ்வளவுன்னு பாருங்க. நீங்க கால்குலேட்டர்ல தட்டும்போது டிகிரில மாத்தி தட்டணும். tangent theta plus 1 வருது, ரைட்டா? I mean tangent 45 is 1, right? அதே மாதிரி 1 minus tangent theta. Tangent pi over 4 kan dia இது 1. This is 1, this is 1, you know. So, proven. இதுக்கே 4 மார்க்கு. I think it's 2 mark question. Right? We already proved, right, what they asking us. So, we are starting from left hand side, like here. This is your right hand side. Okay, question B. Hence, find the value of tangent 11 over 12 pi. Write your answer in the following form. Okay. இது நீங்க எப்படி செய்யலாம்னா, அவங்க ஹென்ஸ்னு சொன்னாங்கன்னா மேலே இருக்கிறத பயன்படுத்தணும்னு அர்த்தம், பொதுவா அந்த மாதிரி அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 11 pi over 2 இருக்குல்ல, 11 pi over 12 இருக்குல்ல, இது pi over 4 plus what என்ன வரும்னு கண்டுபிடிங்க. அந்த மாதிரி செய்யுமா? Boleh tak kita buat macam tu? Plus something, right? So find out the something. 11 pi over 12 minus pi over 4 எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணுங்க. x எவ்வளவு வருது? 2/3 pi. Correct? Okay. Now tangent அந்த theta தான், இதுதான் thetaன்னு நம்ம assume பண்ண போறோம். ஓகேயா? tangent 2/3 pi plus pi over 4. நம்ம தான் மேல simplify பண்ணி வச்சிருக்கோம்ல formula. 1 plus tangent, what is your theta? 2/3 pi over 1 minus tangent 2/3 pi. Betul tak? You all faham tak apa saya buat? Daksya Monday சொரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்றோம்னா, இங்க மேல pi over 4 pi over 4 plus இந்த thetaக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூஸ் அசைன் பண்றோம், அதுதான் 2/3 pi. விளங்குதா? அப்ப அந்த theta இருக்கிற இடம்லாம் என்ன பண்றோம், 2/3 போடுறோம். விளங்குதா? ஏன்னா ஹென்ஸ்னா என்னது, அங்க இருக்கிற ஐடியாவை பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க கிரியேட்டிவா புரிஞ்சுக்கணும் அந்த கேள்வியை.
ஓகே இப்போ வந்து 2/3 பாய்னா எவ்வளோ 2 டைம்ஸ் 180 டிவைடட் பை 3 எவ்வளோ வருது மோகனா 120 வருது ரைட்டா ஓகே டென்ஜன் 120 நெகட்டிவ் செட் 3 வருது 1 டென்ஜன் 2/3 தட்டி பாருங்க அதாவது 120 பண்ணிங்கன்னா மைனஸ் செட் 3 வருது ஓவர் 1 மைனஸ்னா பிளஸ் செட் 3 வந்துடும் கரெக்டா I don't talk டென்ஜன் 2/3 பாயிண்ட் என்ன அர்த்தம் நெகட்டிவ் செட் 3 வருது நீங்க தட்டி பாருங்க கால்குலேட்டர்ல வருதா அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் பிகம் பிளஸ் புரியுதா ஓகே ரைட் ஸோ அப்போ நம்ம ஆனால் ஆன்சர் வந்து இந்த மாதிரி நம்ம விடலாமா முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மில் வேணும் சிங்கிள் ஃபார்மில் வேணும் they want the fractional form ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் conjugateல அதாவது rationalize the denominator இப்படி வரும் ரைட்டா நம்ம 30 அதில் வந்து சேர்த்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே ஞாபகம் இருக்குல்ல இது எப்படி செய்வோம்னு நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நான் போன வாரமும் சொன்னேன் a + b a - b இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் a² - b² ரைட்டா அப்போ 1² is 1 செட் 3² வந்து 3 -1 நடுவில் மைனஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரே விஷயம் தான் இங்கே போட்டிருக்காங்க this one is 1 times 1 1 minus set 3 minus 2 set 3 ஏன் சிம்பிள் மாறுச்சுன்னா என்னது எதுயா ஏன்னா டென்ஜன் 2/3 pi is equals to negative set 3 not positive set 3 தட்டி பாரு சுறுசுறுப்பா you cannot put like that நான் இப்போதானே சொன்னேன் how come you can put pi directly like that your calculator in degree form எப்பவுமே pi இடத்துல 180 போடுங்க டேய் அதான் பேச கூடாதுன்னு சொல்றது நான் 2 times 180 divide by 3 பண்ணா 120 தானே வருது 120 போடு அந்த ஐயா சொன்னாங்க அந்த pi இருக்கிற இடத்துல 180 ன்னு கன்சி பண்ண அவ்வளவுதான் இப்போ எவ்வளவு வருது அதான் அதனால தான் அது வருது ஓகே நெகட்டிவ் நெகட்டிவ் பிகம் பாசிட்டிவ் செட் 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் 3 கரெக்டா ஓகே ரைட் ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க 1 + 3 4 -2 செட் 3 கீழே வந்து டிவைடட் பை -2 ரைட்டா நீங்க பிரிச்சு எழுதலாம் இதை ரைட்டா 4 divided by -2 -2 set 3 divided by -2 or you can put it like this lah wait -2 set 3 divided by -2 எப்படியும் பிரிச்சு எழுதலாம் doesn't matter okay so இது என்ன வரும் 4 divide -2 -2 வரும் minus minus become plus 2 வெட்டிக்கும் அதனால set 3 is your only answer here is it tally with our answer it's tally okay ah இல்ல TRIGO நீங்க எவ்வளவு செஞ்சீங்க இதோ TRIGO முடிஞ்சு இங்கே இது என்னது உங்களோட chapter 4 form 4 chapter 4 set clear okay so பாத்தீங்களா இல்லையா பேப்பர் 1 question boleh buat இந்த கேள்வி okay அடுத்து Daksya டக்குன்னு ரெண்டமா சூஸ் பண்ணனும் நாலாவது ஏற்கனவே பார்த்துட்டியோ பர்த்டேயா ஓகே பாப்போம் பர்த்டே லக்கியான்னு டிசாஸ்டர் ஓ மை காட் பரவாயில்ல இல்லை சொன்னாங்க தான் இருக்கு ஓகே கம் வி டூ கொஸ்டின் நம்பர் 4 ஓகே கொஸ்டின் நம்பர் 4A மொதல் செஞ்சிடுவோம் அதனால நான் என்ன பண்ணுறேன் A மட்டும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் ப்ளீஸ் ரிமைண்ட் மீ there is a B part ஓகே ஸோ ஓ தெரியலையே இல்லை நான் கூகுள்லேருந்து ரெக்கார்ட் பண்ணலையே என்னோட எக்ஸ்டர்னல் ஆப் இருக்கு தெரியுதா இல்லையா மேலே ரெக்கார்டிங்னு எழுதியிருக்கேன் நீ பயன்படுத்தாதீங்க இல்லை அது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு தானே அந்த இது இருக்கு ஐடி படிச்சுன்னு முட்டாளாக்கி இருக்கு ரைட்டா குழப்பி விட்டுறீங்களா அதில் ரைட்டாக தான் இருக்கும் ஓகே நான் இங்கே மியூட் பண்ணக்கூடாது மெயின் ஆடியோவை ஓகே right okay jadi masih ingat lagi yang ini saya bagi tahu triangle patah liter sana triangle kan sana
sin alpha equal to negative 3 over 5. அப்பனா sin வந்து நெகட்டிவா இருக்கு. அப்பனா இது கண்டிப்பா quadrant 3 quadrant 4 டக்குன்னு அனாலிசிஸ் பண்ணணும். ஆனா டென்ஜன் வந்து அதுல பாசிட்டிவா இருக்கு. அப்ப எத்தனை ரெண்டுமே வந்து அல்ஃபாவும் சரி பேட்டாவும் சரி டியர் பிரதர் dalam sukuan yang sama. That means same quadrant. அப்பனா என்ன quadrant? Quadrant 3 because add sugar to coffee. ஞாபகம் இருக்கா? add sugar to coffee இல்ல sin நெகட்டிவா இருக்கும், டென்ஜன் பாசிட்டிவா இருக்கும். ரைட்டா இல்லையா? So third quadrant. இப்போ இந்த third quadrantல நம்ம முதல்ல வரைஞ்சு பார்ப்போம். வரைஞ்சு ரெடியா வச்சுக்கணும் triangle. Then only we can solve this. ஓகே. நம்ம மாடியூல்ல செஞ்ச கேள்விலாம் எவ்வளோ ஈஸி. இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதான் தேர்ட் குவாட்ரண்ட். ரைட்டா? தேர்ட் குவாட்ரண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சைட்டும் நெகட்டிவ், இந்த சைட்டும் நெகட்டிவ். மறந்துடாத, அதுதான் மறந்து விடுறாங்க நிறைய பேர். ஓகே, நான் முதல்ல அல்ஃபாக்கு போட்டுறேன், அப்புறம் பேத்தாக்கும் அதே தான் வரையணும். திஸ் இஸ் பேத்தா, இங்க நெகட்டிவ், இங்க நெகட்டிவ். ஓகே, சைன் அல்ஃபா, சைன் என்னது? ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டனஸ். ஸோ ஆப்போசிட்ல நெகட்டிவ் 3, ஹைப்போட்டனஸ்ல 5. 3 4 5ல or you want to do your Pythagoras theorem also can. Okay, tangent b பாருங்க, tangent b வந்து 2 காட்டியிருக்காங்க. tangent என்னது? opposite. 2 னா என்ன? 2 over 1. negative 2 divided by negative 1. அதனால தான் அது positive 2 அங்க காட்டுது. தெரியுதா? அப்ப இங்க என்ன வரும்? negative 2 ஓட ஸ்கொயர் கேரா, negative 2 ஓட ஸ்கொயர் plus negative 1 ஓட ஸ்கொயர். இது 4, இது 1. 4 plus 1 5, square root 5. நீங்கள் ஆக்சுவலி மைண்ட்லேயே செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா சைட்டில் அதெல்லாம் காட்டுறதால மார்க் இல்லை. ஓகேயா? ஸோ அதனால் டோன்ட் பாதர் டு டூ தட். ஓகே or not? Am I going too fast? No, ஓகே. ஸோ இப்போ என்ன, காஸ் அல்ஃபா மைனஸ் பேட்டா இதை வச்சு அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதே டேர்ம்ஸ்க்கு ரிடியூஸ் பண்ணிட்டு தென் கம்பேர் அண்ட் டெல் த ஆன்சர் என். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் காஸ் அல்ஃபா மைனஸ் பேட்டா அப்படின்னா என்னது? கொசன்னு இருக்கு. ஸோ காஸ் அல்ஃபா காஸ் பேட்டா. காஸ்ல வந்து ஆப்போசிட் சிம்பிள் வரும். ரைட்டா இல்லையா? இங்க மைனஸ்னா ஃபார்முலால பிளஸ் வரும். சைன் அல்ஃபா சைன் பேட்டா. ஓகே முகுலன், காஸ் அல்ஃபா negative 4 over 5. Very good. Cos beta square root 5. Sin alpha already given the question. Sin beta negative 2 over square root 5. Okay, so கண்டிப்பாக கீழே வந்து 5 times set 5 வருது. negative 4 direct negative 2 is positive 4 plus negative 3 times 2 is 10, right? I mean negative 3 times negative 2 is 6. So 10 over 5 over set 5. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட்டா இல்லையா? இப்படி வந்துடும் 2 over set 5. ஆனா அவங்க இந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரிமெம்பர் தட் ஐ டோல்ட் யூ ஒன்ஸ். ஐ டோல்ட் யூ இப்போ set 5 over 5னா நம்ம எப்படி எழுதலாம்? 1 over set 5. நீங்கள் கால்குலேட்டரில் இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் தனியாக பிச்சு எடுத்தேன்னா 1 over set 5 வரும். அப்புறம் 1 over set 5 நான் எப்படி எழுதலாம்? set 5 over 5னு எழுதலாம். ரைட்டா? இப்போ தான் இந்த ஃபார்முக்கு வந்துடுச்சு. தெரியுதா? given form which is equals to m set 5 over 5. அப்போ when comparing this m is equals to 2. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ உங்களால் யோசிக்க முடியும், கண்டிப்பாக யோசிக்க முடியும். ஓகே, we continue with the question number B. Okay, right. It is given that tangent theta minus 6 is equal to negative 1 and tangent theta is equals to k னு கொடுத்துருக்காங்க. Find the value of k in terms of third form. தெரியல. ஆனால் இது மதுவில் ஆன்சர் மாதிரி இல்லை, அது இதே மாதிரி ஒரு ஆன்சர் இருந்துச்சு தானே? ஒன்று பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, சரி. நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுவோம், எடிஷன் ஃபார்முலா மாதிரி பார்த்துருவோம். டென்ஜன் தேத்தா மைனஸ் 60 டிகிரி, டிகிரிலாம் விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ த சிம்பிள். கலடை பகி நெகட்டிவ் யூ கேன் ஃபாலோ த கசினி டென்ஜன் 60.
and then கீழே வந்து ப்ளஸ்ஸாக மாறும். Tangent theta multiply tangent 60. I'm very sure you all can expand this, use your TRIGO formula. இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னுடையம்மா யாரு கிளாஸில் இருக்கேன், அப்புறமா தான் ரிப்ளை பண்ணேன். சைலண்ட் போட்டு சரி ஓகேயா. சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட ஆன்சர் வந்து ஈக்குவல்ஸ் டு என்ன சொல்லிட்டாங்க, -1 சொல்லிட்டாங்க. ஆமாவா? ஓகே, டென்ஜன் தேத்தா வந்து கேன்னு சொல்லிட்டான். ஆமாவா? கந்தி பண்ணுங்க. கே மைனஸ் டென்ஜன் 60 போட்டு பாருங்க. Z3 வருது. 1 ப்ளஸ் டென்ஜன் தேத்தா கே Z3 டைம்ஸ் கேல. ஏன்னா டென்ஜன் 60 வந்து Z3ல. ஏன் ரப்பர் என்னோட இவ்வளோ பெருசாக இருக்கு. ஓகே, Z3 கே. என்னம்மா தூக்கம் வருதா? மிளகாவை எடுத்துட்டு வா, கண்ணில் தேய்ச்சி விட்டுரும். ஹெட்மேட் செஞ்சு தூக்கம் வருதுன்னு சொன்ன முதல் நீ தான் இருப்ப. ஏன் தூங்கலையா? ஓகே, இப்போ அவங்களுக்கு என்ன வேணுமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இன் Z3. என்னவா சொல்றான்? ஓ இருங்க, இது ஸ்டில் ஈக்குவல்ஸ் டு -1. அதான் நம்ம ஸ்டக் ஆகிறோம். அப்போ கேவை சப்ஜெக்ட் ஆக்கணும், ரைட்டா? வெரி குட். அந்த -1 நான் மறந்துட்டோன்னே பாரு, அது எக்ஸ்பிரஷன் வச்சு என்ன கேட்குறான். ஓகே, ஸோ கே மைனஸ் Z3 -1 போட டாடா பண்ணால் திருபாலிவ் ஆயிரும், ரைட்? ஐ மீன் -1 -Z3k இப்படி வந்துடும். and then கேலாம் வந்து ஒரே டைமில் ஒரே இடத்துல நம்ம சேர்த்துருவோம். சாரி yani -Z3k இங்கே வந்துச்சுன்னா positive Z3k is equals to -1. okay, and then k you can factorize 1 plus 3, right, equals to -1. k is equals to -1. oh விட்டுட்டேனா? yes plus 3. இப்போ ஓகேயா? ரைட் தேங்க்யூ மோகனா. ஓகே, அப்புறம் 1 ப்ளஸ் Z3. ஒரே ஒரு நெகட்டிவ் தொல்லை கொடுக்குது நம்மளுக்கு. ஓகே, எனிவே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ட்டு. ஆஃப்கோர்ஸ் யூ நீட் டு ரேஷனலைஸ் இட். ஓகே, கீழே டினாமினேட்டரில் Z வராமல் பார்த்துக்கணும் என்றைக்குமே. ஸோ saya darab dengan Z3 minus 1. ஸோ கீழே என்ன வரும்? Z3 வந்து ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, நடுவில் மைனஸ் ஆல்வேஸ். அப்புறம் இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இது ஆக்சுவலி என்னன்னா Z3 minus 1 இருக்கு, அதோட ஸ்கொயர், ரைட்டா? ஏன்னா நீ ஒரே விஷயம் தானே டாரா பண்ணுற. ஓ யூஸ் யோர் கால்குலேட்டர்லாம் லக்கி சொன்னா. Z3 கூறுங்கல்ல, Z3 ஏன் கஷ்டப்படுறீங்க? கால்குலேட்டர் தான் கொடுத்துருமே, ஒரு நொடியில் கொடுத்துரும். ஓகே, இது நீங்கள் வந்து என்ன வரும்னா -1 ப்ளஸ் 3 வருது. நான் கொடுத்த ஆன்சர் டேலி ஆகலையே, எங்கே மிஸ்டேக்ஸ் என்னது இருக்கா? வருதா? வர -3 -Z3 -2 Z3 மைனஸ் +1. ஏன்னா அது இங்க எனக்கு சீராப்பா கொடுக்குது, என்னன்னு தெரியல, இப்படி கொடுத்துருக்கு. ஓ ஸ்கொயர் பண்ணல, நான் தலைக்கிலால போட்டிருக்கேன். ஏமா 1 - 3? சரி வரேன். ஸோ இது வந்து 3 + 1 4 வரும். 4 - 2 Z3 டிவைடட் பை -2 வருதா? நம்ம அப்போ எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கா? -1 + Z3
நான் இந்த இடத்துல சும்மா இதுதான் மாற்றி வச்சேன், பொசிஷன் தான் மாற்றி வச்சேன். எங்கேயும் நான் இது மாற்றலையே. ஆனால் நெகட்டிவ் வருது, நெகட்டிவ் எங்கேயோ மிஸ் ஆகுது. எங்கே மிஸ் ஆகுது பாருங்க. ஓ 3 minus 1 is 2 lah guys. ஐயோ, உங்களெல்லாம் நான் ஏரியாவை என்னோட எக்ஸ்பர்டிஸாக வச்சுருந்தேன், கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, 4 divided by 2 நீங்கள் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ 2 minus 3 கிடச்சி. ஓகே, ஸோ டக்ஷா கில்லியோட முடிஞ்சிருச்சு. போலே it doesn't matter, பொசிஷன் மாறி தான், but doesn't matter. மோகனா அதான் 1லேருந்து 20க்குள்ளார ஒரு நம்பர் சொல்லுமா? 1 to 20. 20 இருக்கு. பேப்பான் கொஸ்டின். உன் பர்த்டேயா? பூனைக்குட்டி பர்த்டேயா? ஆறாவது கேட்டுருச்சே. இன்னைக்கு என்ன ஆக போதோ. ஒரே மார்க் 5 கேள்வினா அப்ப தெரிஞ்சுக்கோ, அது வந்து ஒரு பயங்கரமான கேள்வி. ஆக்சுவலி இது சால்வ் பண்ண வருஷம் கஷ்டப்படுவாங்க. சரி, எனிவே 6வது கேள்வி ஆன்சர் இப்படி வரணும். ரொம்ப கஷ்டம் அந்த கேள்வி. I got a lot of students cannot do this question. They ask me. Try பண்ணுவோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Diagram 11 show a clock tower with the PTQ as a right angle. ஓகே, சரி, எல்லாத்துக்குமே இதுதான் காமன் ஹைட், புரியுதா? ஓகே, kita ada alpha meter, 4 meter, 12 meter. இங்க 3 theta, 2 theta, 1 theta. ஓகே, எல்லாம் கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். angle of elevation. ஓகே, angle of elevation ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கீழேருந்து மேலே பார்க்குறோம், அவ்வளோதான். angle of elevation of P from Q, Qலேருந்து P பார்க்குறோம். theta, 2 theta, 3 theta respectively. The point QRST lies on the horizontal line. Okay, QRST na எது? QRST. Okay, horizontal. Given that QR is 12 meter. Q to R na, இங்க 12 meter, but R to S is just 4 meter. என்ன பிள்ளைவா இருக்கு. ஓகே, இது 12 மீட்டரா, ஆனா இது ரெண்டு வரும் 4 மீட்டரா. and PT is equals to H meter. இது H மீட்டர்லாம். ஓகே, and ST is equal to alpha meter. இப்போ கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். express the height of the tower in terms of alpha. எல்லாம் ரைட் ஆங்கிள் தான் த்ரிகோ. they already give you right angle triangle. சரி, என்ன செய்யலாம்? ஹைட்டை வச்சு நம்ம வந்து, ஓகே, அவங்க கண்டிப்பாக அல்ஃபா வேணும்னு கேட்குறாங்க in terms of alpha. so this is opposite, right? And we have the adjacent, correct? So opposite adjacent tangent lah. Tangent 3 theta is equals to what? Opposite over adjacent. Okay, H over alpha, sorry, alpha. Okay, ana they want in terms of alpha saja W ada H. அப்போ எப்படி இது நம்ம இது பண்ணுறது, சரி செய்கிறது? இப்போ இதுலேருந்து நம்ம ஹேச் வந்து எப்படி சொல்லலாம்னா அல்ஃபா டென்ஜென்ட் 3 தேத்தான்னு வந்துடும். கரெக்டா? த கொஷன் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அல்ஃபா தேத்தா இருக்க, தேத்தாவும் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, யாருனாலும் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் என்ன செய்யலான்ட்டு? பெருசா கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன். பேசிக் ஐடென்டிட்டி எப்போ பாய்க்கணும்? when there is a square of trigonometry. கரெக்டா இல்லையா? ஏன்னா அதில் பாருங்க எல்லாமே ஸ்கொயர் இருக்கும் அந்த ஃபார்முலா. அப்போ அது அவுட்டு. வேற டபுள் ஆங்கிள். இதில் எப்படி டபுள் ஆங்கிள் வருது? ட்ரிபிள் ஆங்கிள் தான் இருக்கு. ஸோ டபுள் ஆங்கிளா எப்படி மாத்துறது? அங்கேயே இருக்கு எல்லா விஷயமும், நீங்க கரெக்டா பார்க்க மாட்டீங்க. அங்கேதான் இருக்கு. சொல்லு.
என்ன செய்ய போற? 2 தேட்டா இருக்கு, நம்மளுக்கு வேண்டிய 3 தேட்டா. நாட் எக்ஸாக்ட்லி. நல்லா யோசிங்க, உங்ககிட்ட இப்ப 3 தேட்டா இருக்கு, அப்புறம் வேற என்ன அங்க இருக்கு? அவனை எங்க வெளியூருக்கு அனுப்பிடுங்க. டென்ஜன் 3 தேத்தானா என்னப்பா அர்த்தம்? டென்ஜன் தேத்தா பிளஸ் 2 தேத்தா. அதெல்லாம் சொல்லணும், நான் கூட தான் சொல்லுவேன். பரவாயில்ல, ஆனா நம்ம கிட்ட நம்பர் இருக்கு, இதுல அங்கதானே விஷயமே இருக்கு. சரி ட்ரை பண்ணுவோம், எனக்கும் தெரியல, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இது வந்து கேபாட் கேள்வி இல்ல, இதுக்கு வந்து இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு ஒண்ணு இல்ல. ஓகேயா? ஓகே, இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டென்ஜன் தேத்தா பிளஸ் டென்ஜன் 2 தேத்தா over 1 minus tangent theta darab dengan tangent 2 theta. இப்போ question is, do you know what is the tangent theta or not? Find out. Tangent theta na இதோ பாருங்க, theta எங்க இருக்கு? Opposite over adjacent, கரெக்ட்டா? What is the opposite? கண்டிப்பா height. Adjacent என்னது? சாலா, மறுபடியும் செக் பண்ணு. சாலா, மறுபடியும் செக் பண்ணு. எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும். ஹைட் இதான் adjacent. 12 plus 4 16 plus alpha. ஓகேயா? இது அங்க வந்துருச்சு, ஆமாவா? ஓகே, இது எங்கேயோ போய் கொண்டு போய் விட போகுது, நல்லா தெரியுது. மோகனா, டென்ஜன் 2 தேத்தா வந்து எவ்வளவு வருது? பரவாயில்ல எழுதி வைங்க, அப்புறம் பார்க்கலாம். 2 தேத்தானா? ஓகே, தக்ஷா நீ சொல்லு. கண்டிப்பா h வரும், ஆப்போசிட் h, adjacent 4 plus alpha. ஓகே, ஸோ இதை எடுத்து நம்ம கந்தி பண்ணணும், ஆனால் கந்தி பண்ணா ஒரு மாதிரியா தான் இருக்கும். ட்ரை பண்ணுவோம். இப்போ டென்ஜன் தேத்தா வந்து என்ன வருது? h 16 plus alpha, ஆமாவா? பிளஸ் 2 தேத்தானா h 4 plus alpha ஓவர், இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல உண்மையாவே? ஓகே, 1 minus h 16 plus alpha h 4 plus alpha. அற்புதம். ஓகே, ஸோ இப்போ நீங்க சிங்கிள் ஃப்ராக்ஷனை மாற்றணும், எல்லாம் இருக்குல்ல. ஓகே, இது வந்து நான் என்ன பண்ண போறேன், இப்படி டாரா பண்ணிக்கிறேன் ஈஸிலா, இல்லை அப்படி செய்யுமா, இல்லை வேற அப்படிதான் செய்யணும், வேற எப்படி செஞ்சீங்கன்னா அது கஷ்டமாயிரும். ஸோ h you darab dengan 4 plus alpha plus h you darab dengan 16 plus alpha over 16 plus alpha you darab dengan 4 plus alpha divided by, ஐயோ சரி, இந்த 1 அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் இடம் விட்டுறோம் இந்த 1க்கு, மைனஸ் இது h ஸ்கொயர் ஓவர் 16 plus alpha 4 plus alpha இப்படி வரும், ரைட்டா? இது டாரா பண்ண இதானே வரும், h டாரப் h ஸ்கொயர், இது டாரப் இது. ஓகே, அந்த 1 வந்து என்ன பண்ணுவோம், சிங்கிள் ஃப்ராக்ஷனை மாற்றணும்ல, அப்போ அது என்ன பண்ணிடுவோம், 16 plus alpha 4 plus alphaன்னு வச்சிருவோமா அதோட பேரை? ஏன்னா 1னா மேலே கீழே சமமா இருந்தாலும் 1 தானே, புரியுதா? இது ஒர்க் பண்ணும், ஏன் சொல்லுங்க? நம்ம அப்புறமா 16 plus alpha 4 plus alpha கேன்சல் பண்ணிடலாம், தலைகீழ மாத்தி. எது பார்ட்? அந்த ஒன்னா கருப்பா என்னமோ எழுதியிருக்கனா? ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1 தானே. அப்ப நான் சிங்கிள் ஃப்ராக்ஷனா மாத்தணும்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும் தானே. இதோட டினாமினேட்டர் என்ன, 16 plus alpha டாரா 4 plus alpha தானே. அதுதான் மேலே கீழே ஒரே மாதிரி போட்டேன். ஓகேயா? 16 plus alpha 4 plus alpha. யோசிச்சிருவீங்களா இவ்வளவு தூரம்? முடியும். ஓகே, அதான் நான் உங்களுக்கு இங்க வார்ம் அப் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே ஃப்ராக்ஷனா எழுதுவோம். இது வந்து நீங்க டாரா பண்ண போறீங்களா? பண்ணிருங்க, வேற என்ன பண்றது?
பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. பண்ணிடுவோமா? சரி பண்ணுங்க. 4h வரும் ப்ளஸ் 4 ஆல்ஃபா வரும், ஆமாவா? அப்புறம் 16h வரும், 16 ஆல்ஃபா வரும், ஓவர் 16 ப்ளஸ் ஆல்ஃபா 4 ப்ளஸ் ஆல்ஃபா. bahagi akan tukar jadi darab, betul tak? இல்லை கடைசி செய்வோம், அதை மாற்றிப்போம். அப்படி இது வந்து சொல்லுமா, kembang mana? Oh, ada. My mistake. So H alpha. அதே மாதிரி இங்கேயும் தப்பா நடந்திருக்குல்ல, H alpha தானே வரும் இங்கேயும். தேங்க்யூ H alpha. ஓகே, இப்போதைக்கு கரெக்ட் தானே? ஓகே ரைட். இங்க பார்ப்போம். இது நம்ம கம்பாங் பண்ணிடுவோம், வேற வழி இல்லை. 16 times 4 64 வந்துட்டு 64 இருக்கு பாருங்க. 16 times alpha 16 alpha, அப்புறம் 4 alpha, அப்புறம் alphaவும் alpha square minus h square. கீழே வந்து 16 plus alpha 4 plus alpha, ரைட்டா? ஓகே சரி, இப்போ வந்து இங்க இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஐ மீன் டேர்ம்ஸை h plus alpha kita boleh simplify 2h alpha, ரைட்டா? And then 4h 16h 20h over 16 plus alpha 4 plus alpha. bahagi tukar jadi darab, betul? pecahan அப்படி தானே? ஸோ 16 plus alpha மேலே ஏறிடும், 4 plus alpha மேலே ஏறிடும். இங்கே என்னென்ன இருக்கு? 64 plus 16 alpha, இல்லை 16 வராது, 16 4 சேர்த்தா 20 alpha வருது. இது முடிஞ்சு நான் சூஸ் பண்றேன் 20 alpha. ஓகேயா? வருது, இருவர. அப்புறம் வேற என்ன இருக்கு? alpha square minus h square. அப்புறம் இது ஃபுல்லா கட், கரெக்டா? ஓகே, இது மொரட்டி ஈக்குவேஷன் தான் இது. 2h alpha plus 20h வரும் மேலே. கீழே வந்து இது வந்து ஒரு குவாட்ராட்டிக்கா பார்க்கணும். முகுலன் பார்த்துட்டான், வெரி குட். நீதான் சொன்ன குவாட்ராட்டிக்னு. அப்ப இப்போ குவாட்ராட்டிக்ல அல்ஃபா இஸ் யோர் டேர்ம், எக்ஸ் டேர்ம். அப்ப என்ன வரும்? அல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 20 அல்ஃபா பிளஸ் 64 மைனஸ் h ஸ்கொயர், கரெக்டா? அப்படிதானே வரணும். சரி, இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னமோ பண்ண போறேன், பார்ப்போம். ஓகே, தெரியல என்ன பண்ணணும்னு. அடுத்தது நான் h2 நீங்க வெளியாக்கலாம். ஆனா அதனால என்ன லாபம்? இதை ஃபேக்டர் பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா உங்களுக்கு செய்ய தெரியாது. ஐ மீன் ஹெச் தெரியாது உங்களுக்கு. சரி, இப்போதைக்கு சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 5 மார்க்கா? சாவடிக்கிறாங்களே. ஓகே, மேபி வி யூஸ் quadratic formula. It will be scary little bit, but we try. Negative 20 plus minus 20 square minus b square 20 square minus 4 a c வந்து 64 minus h square divided by 2 alpha 2 1. I don't know. அந்த 2 வெட்டி விட்டுடலாம். கன்ஃபார்ம் இல்லை, இது ரெண்டும் நம்ம செஞ்சிடலாமா? ஓகே, நெகட்டிவ் 20 பிளஸ் மைனஸ் என்ன வருது? இது 200 ஸ்கொயர்னா 400. 4 times
64 256 minus plus வரும் plus h square 4h square plus 4h square over 2. So negative 20 plus இது எவ்வளவு வருது 400 minus 2 எல்லாம் பாருங்க perfect square இருக்கு. I don't think so நம்ம working is wrong. I think நம்ம working வந்து okay. Okay, இப்படி வருது 2h alpha வந்து நம்ம என்ன பண்ணோம் 2h வந்து இது பண்ணிட்டா alpha plus alpha ஒலிக்க முடியலையே என்னால oh alpha answer in terms of alpha சரி over அந்த 2 மேலே ஏறிடும் ஆமாவா ஆனா பிளஸ் மைனஸ் இருக்கா எப்படி we only assume the plus la இல்ல எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நான் இது பண்ணுவேன் we started well alpha tangent 3 theta h okay right so 4h alpha plus 10 over negative 20 முடியுமா பிரிக்க முடியுமா 144க்கும் 4க்கும் என்ன காமன் ஸ்கொயர் பாரு ட்ரஸ்டா இல்ல இல்ல நத்திங் இஸ் லைக் தட் எடுத்து கன்சி பண்ணணும் அது உள்ள அப்படிதான் செய்யணும் இது சிம்பிளிஃபை பண்ணாமலேவா சரி பண்ணிட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சரி இப்போ இது இப்படி செய்ய முடியுமா 144 இந்த மாதிரி நான் 4 வெளியாக்கிட்டேன் முடியுமா இப்போ ஸ்கொயர் ரூட் 4 டேரா ஸ்கொயர் 36 முடியும் சரி சரி இப்போ சரி நான் சிம்பிளிஃபை பண்ணலன்னு வச்சுக்கிங்க இப்படிதான் கிடைக்குது நம்மளுக்குன்னு வச்சுப்போம் ஓகே இதுதான் வந்து இப்போ நம்ம எதில் கன்சி பண்ண போகிறோம் அந்த டென்ஜென்ட் 3 தேத்தாவோட ஆன்சரு ஓகேயா அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே வேற ஹெச் இருக்க ஹெச் ஈக்குவல்ஸ் டு அல்ஃபா டென்ஜென்ட் 30 சரி டென்ஜென்ட் 3 தேத்தா இந்த 3 தேத்தா தான் பெரிய கூத்தா இருக்கு 4h alpha plus 10 என்ன சொல்ற ட்ரிபிள் நம்ம செய்ய முடியாது முடியாது 2 தேத்தா பிளஸ் தேத்தா தான் வரும் 3 தேத்தா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுமா அவ்வளவுதான் ஓகே
அப்போ இதில் என்ன வருது 4h alpha square plus tan alpha equals to -20. அங்கே ஏற்கனவே h வேறு இருக்கா? ஐயோ, plus h 144 plus 4h square. ஓகே இருங்க. ஓகே, ஸோ வாட் வி டிட் வாஸ் கரெக்ட். இது வரைக்கும் கரெக்டாக இருக்கு. we need to just ganti there. நம்ம டென்ஜன் 3 தேத்தா மட்டும் தான் தனியாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சது கரெக்டானு பார்த்தோம்னா எஸ் கரெக்டு தான். 16 times 4. ஓகே, அப்சர்வ் திஸ் பண்ணலாம். 64 16 alpha வருமா? எஸ் 16 alpha 4 alpha plus alpha square minus h square இங்கே இருக்குது. ஓகே பர்ஃபெக்ட். ஓகே, இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஓகே, நம்ம திருப்பி இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். மேபி வி டூ இட் இன் அ சிம்பிளர் வே. இங்கே இப்போ என்ன வருதுன்னா h is equals to alpha tangent 3 theta, ரைட்டா? alpha இங்கே இருக்கட்டும். tangent 3 theta இதோ இந்த எக்ஸ்பிரஷன், ரைட்? 2h alpha plus 20h over 64 plus 20 alpha plus alpha square minus h square. இதானே? ஓகே, இப்போ இதில் வந்து h நம்மளுக்கு வரக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், மேலே டாரா பண்ண முயற்சி பண்ணுவோம். மேலே டாரா பண்ண என்ன ஆகும்? 2h h இங்கே இருக்குது பாருங்க. h நம்ம வெட்டி விடணும், ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெச்சை வெளியாக்கிட்டு ஹெச் வெளியாக்கணும்னா என்ன, அல்ஃபா ஹெச் வெளியே வந்துடுமா? ஓகே, இங்கே அல்ஃபாவும் ஹெச்சை வெளியாக்கிட்டாக்கா என்ன ஆகும்? இந்த இடம் ஸ்டில் 2 alpha இருக்கும், ப்ளஸ் 20 இருக்கும் இந்த இடம். எனக்கு வந்து அந்த ஹெச் இருக்கக்கூடாது அங்கே. ஓகே, இது வரைக்கும் ஓகேல. இந்த 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 குவாட்ராட்டிக்கை மட்டும் சால்வ் பண்ண முடியுமா பாருங்கம்மா. அந்த 1 and 20 and 64 அதை மட்டும் சால்வ் பண்ண முடியுமா பாரு. Maybe we think little bit differently. So 64 இல்லை polynomial 2 1 20 64 மட்டும் எடுத்தோம்னா -4 -16 வருது. கேரா, நான் இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? அப்படி செஞ்சேன்னா alpha plus 4 alpha plus 16 வருது, minus h square வருது. ஓகேயா? மேலே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா அல்ஃபாவை? alpha plus 10 வருதா? இந்த ஹெச் வெளியாக்கணுமா? நான் என்ன செய்யறது இப்போ? ஹெச்சுக்கு வேற ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா? This one is all equals to h, you know. Okay, இது மானே மண்ணா இறக்கப்படாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கீப் இல்லை, ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2 alpha square h plus 20 alpha h. இது வந்து இருங்க நம்ம செஞ்சு பார்க்குறேன். ஓகே, அப்புறம் இது ஃபுல்லாகவே நம்ம h கூட டேரா பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிரும், 64h முடியலையா? அதில் ஏதாவது கிடைக்கும். இருவரை நீ என்ன உன்னோட ஒர்க்கிங்கை என்னுடைய க்ராஸ் செக் பண்ணிக்கோ. alpha square h minus h cube வரும், ரைட்டா? h கூட டேரா பண்ண இதானே நடக்கும். ஓகே, சரி இருவரை. அப்போ இது h cube இங்கே இருக்கட்டும். வேற 20 alpha h 64h இங்கே இருக்கு.
ஈக்குவல்ஸ் டு மற்றதெல்லாம் அல்ஃபா இருக்குல்ல, அல்ஃபா இருக்கிறதெல்லாம் அந்த சைடில் கொண்டு போயிருங்க. ஓகே, நம்ம 2 alpha square h minus 20 alpha h, இங்கேயும் ஒரு ப்ளஸ் 20 alpha h இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 20 alpha h வரும், ரைட்டா? அண்ட் தென் alpha square h இருக்காங்க, மைனஸ் alpha square h, வேற அவ்வளோதானே? ஸோ 2 alpha square h minus 1 alpha square h is alpha square h minus 40 alpha h. இங்கே h நான் ஃபேக்டரைஸ் பண்ணுனா h square minus 64 வருது. வந்துட்டோம். I can feel it. So like h alpha square minus 40 alpha. இங்கே h square minus 64. h வெட்டிடலாம். அப்புறம் ஐயோ இது மாட்டிக்கிட்டேன். h square minus 64னா h plus 8 h minus 8னு பிரிக்கலாம். இல்லை 64 வாங்க ஆரம்பிடுவோம். h square வந்துருச்சு, ஸ்கொயர் ரூட் வந்துடும். alpha square minus 40 alpha minus 64 இங்கே கொண்டு வந்தால் positive 64. ஓகே, ஆனால் கரெக்டாக குவாட்ராட்டிக்கா? சரி, அது குவாட்ராட்டிக்கில் செஞ்சு பாருங்க. சேம் இது இப்போ இது சேம் முடியாதா? வெட்டி இல்லையா? அதான் சொல்கிறேன், a square minus 40 alpha plus 64 வரலையே, அந்த சைட் வரலையே. எனக்கு இப்படி வேணுமே ஆன்சரு, 64 மைனஸ் அல்ஃபா ஸ்கொயரில் வேணும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், விச் இஸ் வெரி குட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஒர்க்கிங். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுங்க மறுபடியும், ரைட்டா? இங்கே மைனஸ் ஹெச் கியூப் வரணும், ஆனால் நான் ஹெச் கியூப்னு போட்டு வச்சுருக்கேன், ஆனால் மைனஸ் 64 ஹெச்னு போட்டிருக்கேன். I think we redo this part, முடியும்? போலே. இப்போ நீ எப்படி பிரிக்க போற? எக்ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி செய்யறது? அதுதான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான், அது இவென்ச்சுவலி அப்படிதான் வரும். நான் ஹெச் வெட்டுறது அதுதான், பாகி தான் பண்றேன். டாரா பண்ண அப்படித்தானே வரும் இல்லையா? ஏசா சீலாப் தடி இது இந்த 20 இங்கே பாருங்க, இங்கே 20 அங்கே கொண்டு போனால் நெகட்டிவ் 20 தானே, வெட்டிடும். 0 தானே வரணும் பாருங்க. சீக்கிரமாக செஞ்சதில் அங்கே மிஸ்டேக் ஆயிடுச்சு. 64h minus h cube equals to alpha square h. அந்த சைடில் கொண்டு போனால் 2 alpha square h இங்கே ஏற்கனவே இங்கே 20 alpha h ஏற்கனவே இருந்தது, அங்கே இருக்கிற நெகட்டிவ் 20 alpha h வேகமாக செய்யும்போது மிஸ்டேக் ஆயிடுது. 2 alpha square h minus 1 alpha square h is alpha square h. இது காண போயிடும். இது h வந்து நம்ம இங்கே இப்படி பண்ணிட்டாக்கா 64 minus h square, ரைட்டா? h வெட்டிடலாம், ரைட்டா? அப்போ கிதாட 64 minus h square is equals to alpha square. அப்புறம் h square இங்கே கொண்டு வந்துட்டு 64 minus alpha square மாறிடும். வந்துருச்சுப்பா. ஆனால் அது அல்ஃபா மட்டும் தானே இருந்துச்சு, ஸ்கொயரா? ஓகே, கிட்ட பண்ண செய்யணும், செஞ்சு கிடைக்கணும், இல்லைன்னா கடுப்பாயிடும். வாங்கடா 6வது கேள்வி, 6 உயிர் எடுத்துருச்சு. சிம்பிள் தானே, சிம்பிள் ஏறதுனால தான் நம்ம லேட்டா டிலே ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. குவாட்ராட்டிக் ஃபார்முலாலாம் பாய்ச்சும் போது பயங்கரமா யோசிச்சுட்டேன்.
அது ஓவர் வோல்டேஜ், அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். ஓகே புள்ளையா? ஓகே இப்போ நான் எனக்கு என்னன்னா 14லாம் எடுத்துட்டீங்களா? சரி, 5 5 சென்ட்டுங்களா? 5 சென்ட்டுமா? 5வது கேள்வி செய்வோம். 5வது என்ன கேள்வி? நம்பர் 5. அங்க ஒரு மணி நேரம் கேள்வி இருக்கு, இங்க ஒரு மணி நேரம் கேள்வி இருக்கு பாரு. 1வது கேள்வியே. ஓகே 5வது ஈஸி தான். ஓகே 5வது ஈஸி தான். கொஞ்சம் ஏபி இருக்காண்ணா. ஓகே ரைட். இந்த மாதிரி நீங்க பார்த்த கைடு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். cos theta equal to negative m, definitely triangle question. ரிஃப்ளெக்ஸ் எங்கல், ரிஃப்ளெக்ஸ் எங்கல்னா குவாட்ரண்ட் 3 முடியும், குவாட்ரண்ட் 4 முடியும். அப்ப நீங்க பார்க்கணும் அந்த இடத்துல cos நெகட்டிவா இருக்கு அப்படின்னா sugar to coffee குவாட்ரண்ட் 3 தான் இருக்கணும். குவாட்ரண்ட் 4 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எம்மா இருக்கணும். ஓகே குவாட்ரண்ட் 3 வரையும் போது ஏன் அவனுங்க குவாட்ரண்ட் 3 வரையறாங்க? ஓகே குவாட்ரண்ட் 2 வராது, ஏன்னா ரிஃப்ளெக்ஸ் எங்கல் சொல்லிட்டான். 5வது அப்ப ஏன் அவங்க குவாட்ரண்ட் 3 கொடுக்குறாங்க தெரியுமா? மெயினா நீ இந்த நெகட்டிவ் மறந்துடுவ, அதுக்காக தான். அல்பமான ஆசை அவனுங்களுக்கு. ஓகே ஸோ இது ஏன்னா இதெல்லாம் நான் பட்டு வந்தேன்ல. ஓகே காஸ் வந்து எங்கல் வந்து எங்க வேணாலும் போடுவோம் இஷ்டம்ல. எங்கல் தேத்தா அப்ப காஸ் வந்து நெகட்டிவ் எம் ஓவர் 1ல அப்ப ஹைப்போட்டனஸ் 1 கன்ஃபார்ம். காஸ்னா என்னது? எஜசன் ரைட். எஜசன் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு எஜசன். ஏன்னா எஜசன் இப்படி வரும்ல, அன்லெஸ் நீ இங்க எங்கல் போட்டேன்னா அங்க எஜசன் வந்துடும். இட் டிபெண்ட்ஸ், எங்கல் நீ எப்படி வேணாலும் போடலாம். எஜசன் உனக்கு புரியுதா? 90 டிகிரியும் அந்த இன்னொரு எங்களும் ஒரே பாரிஸ்ல இருந்தா தான் எஜசன். அப்ப இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா இல்லையா? சரி என்ன வரும்? அது நெகட்டிவ் எம்மோட ஸ்கொயர் 1 கூட மைனஸ் பண்ணோம். அப்போ 1 மைனஸ் எம் ஸ்கொயர் இப்படி வரும். யூ ஆல் அக்ரி? ஸ்கொயர் ரூட் போட மறந்துடாதீங்க. புள்ளைய கேட்க ஆரம்பத்திலேயே சரியில்லை தானே? அவன் பத்தியா வேணுமணிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா இது அழகா செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ 1வது கோசிகன் தேத்தா. கோசிகன் தேத்தானா 1 over sin தேத்தா. ஓகே ஸோ 1 over sin என்னது? ஆப்போசிட். ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு நெகட்டிவ் 1 நெகட்டிவ் சர்ட் 1 மைனஸ் எம் ஸ்கொயர் ஓவர் ஹைப்பர்டெனஸ் வந்து 1 ரைட்டா. அப்புறம் இந்த 1 வந்து akan naik ke atas betul. 1 times 1 is 1 lah. இப்படி வரும். boleh? Ya ஏமாந்துட்டேன். ஓகே இது எப்படி செய்யறது? 5 secant theta minus 180 கம்பாங் dulu. ஆனா அதுக்கு முன்னாடி இது இப்படி இருக்குல்ல, சீக்கண்ட் என்னது? 1 over cos தானே. அப்ப இது நம்ம இப்படி எழுதிடலாம் ரைட்டா. இந்த மாதிரி கேள்வி நம்ம மாடியூல்ல இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? இல்லையே, நேரா டைரக்டா தான் கொடுத்துருந்தாங்க. அதனால சொல்றேன் டூ யோர் லூஸ் கொஸ்டின். ஓகே அப்புறம் காஸ் நம்ம கம்பாங் பண்ணோம். காஸ் தேத்தா காஸ் 180 மைனஸ் துக்கா jadi பிளஸ் சைன் தேத்தா சைன் 180 அப்படி ஆயிரும் ரைட்டா. இதுல வந்து காஸ் 180 இல்ல சைன் 180 இட் வில் பி 0. செக் பண்ணுங்க. காஸ் 180 நெகட்டிவ் 1 வருது, சைன் 180 0. சைன் 180 0னால அது டாரா பண்ற இதுவும் 0 ஆயிரும். டோன்ட் பாதர் தட். புரியுதா? ஸோ ஜவாபன்யா adalah 5. காஸ் தேத்தா எவ்வளோ? காஸ் தேத்தா அது அவங்களே சொல்லிட்டாங்க நெகட்டிவ் எம் ஆல்ரெடி given in the question, right? நெகட்டிவ் எம். அதே மாதிரி காஸ் 180 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 1. ஸோ ரெண்டு சேர்த்தீங்கன்னா 5 over m. ஏன்னா சைன் 180 0. 0 times anything is 0. இது ஓகே தானே? 2 செகண்ட்ல முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே அடுத்தது சால்விங் ஈக்குவேஷன். கம். வெரி நைஸ் வெரி நைஸ். இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே எழுதிக்கிற கொஸ்டின். ஓகே
ஓகே, இப்போ இந்த மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க. sin 2a sin a minus tangent a. அது தேடிக்கிட்டு இருக்கு எங்க இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். ஓகே, sin 2a sin a minus tangent a equals to 0. a வந்து 2 பாய்க்குள்ளார. அப்போ ஆன்சர் வந்து டிகிரியில் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. kalau dia cakap pi mesti dalam bentuk pi saja. அப்படின்னா பாய்னா எனக்கு ரேடியனுக்கு மாத்திரன்னு அர்த்தம். ஓகேயா, பேசிக்கலி அவ்வளோதான். ஓகே, சால்வ் பண்ணோம். இப்போ வந்து கண்டிப்பாக இது நம்ம டபுள் ஆங்கிள் ஃபார்முலா பாய்ச்சே ஆகணுங்க. ஓகேயா, ஸோ டபுள் ஆங்கிள் ஃபார்முலா தெரியல. sin 2a னா 2 sin a cos a. ஓகேயா, ஸோ 2 sin a cos a plus இந்த இடம் என்னது sin a minus tangent a விளங்கிரும் equals to 0. சரி, என்ன பண்ணலாம் உங்க இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம். மேபி நான் டென்ஷன் அந்த சைடில் அனுப்பிடுறேன். மேபிலா ஓகேடா, இப்படி அனுப்பிட்டேன்னா டென்ஷன் ஏ இங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், டென்ஷன்னா என்ன அர்த்தம், sin a over cos a ஆயிரும். இந்த இடத்துல sin a நான் ஃபேக்டரைஸ் பண்ணுவேன். அப்போ 2 cos a plus 1 வரும். ஓகேயா, அதுக்கப்புறம் அந்த sin a kita boleh potong lah. ஸோ என்ன டாராப் தானே பண்ணுது, 2 cos a plus 1 equals to 1 over cos a. இப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் ஓகே. இது தெரிஞ்சா ஏன் வெட்டினேன்னு கேட்குறேன். இந்த sin a அங்கே கொண்டு போய் டிவைட் பண்ணாலும் வெட்டிக்கும் தானே, அப்படி வெட்டிட்டேன் டக்குன்னு. அப்புறம் இந்த cos a இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் டாராப்ல. அப்போ இது என்ன ஆயிரும், 2 cos square a plus cos a equals to 1 because I multiply the whole thing with cos a to get rid of this cos a. I want to make it linear. ஃபஹம்டா? or இப்படி கூட யோசிக்கலாம், இந்த cos p நான் இங்கே போய் டாராப் பண்ணிட்டேன். கீழே தானே இருக்கு, இது அங்கே போனுச்சுன்னா என்ன பண்ணணும், டாராப் தானே. இப்போ 2 cos square a plus cos a. ஓகே, புரியா? குவாட்ராட்டிக் கிடைக்கணும். குவாட்ராட்டிக் கிடைச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும்னு அர்த்தம். நீ போன ஒரு கிளாஸ்க்கு வரலையோ, வந்தியா? ஓகே ஓகே. ஸோ யூ மஸ்ட் நோ குவாட்ராட்டிக் கிடச்சிச்சில்ல, நம்ம ஒரு கேள்வி சொன்னல -1 equals to 0. இப்போ தான் ஈக்குவேஷனுக்கே வந்திருக்க இரு வரேன். ஓகே, இப்போ குவாட்ராட்டிக்கை சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த cos ஸ்கொயர் பார்க்க தெரியலனா யூ போலி கந்திலா இல்லை, y is equals to cos a. அப்படின்னா இது உன்னோட ஈக்குவேஷன் தான் வரும், 2y square plus cos alpha cos a is y minus 1 equals to 0. ஸோ இப்படி பண்ணிடுவோம். So when you try to solve this, தட்டவே இல்லை மேட்டர் வந்து 2 1 minus 1. ஸோ முதல்ல வந்து 2y minus 1 வருது, another one is y plus 1. ஓகே, இப்போ நீ ரெண்டா பிரிக்கணும். 2y minus 1 equals to 0, y is equals to 1 over 2. y plus 1 equals to 0, y is equals to -1. y என்ன அர்த்தம், cos alpha cos a equals to 0.5. இங்க cos a equals to -1. ஓகே, கேர்ஃபுல், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும், your maths, find the reference angle, find the quadrant, find the theta. நான் சொல்லி கொடுத்தல அந்த கடைசி 3 மெத்தட். ஓகே, cos alpha நம்ம என்ன மாற்றணும், முதல்ல ரெஃபரன்ஸ் ஆங்கிள் மாற்றணும். ரெஃபரன்ஸ் ஆங்கிள் மாற்றினோடனே there is nothing can be negative there. So just write இது மினிமம் பாசிட்டிவ் 0.5. ஓகேயா, இதில் அவ்வளோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ 60யா, ஆல்ஃபா வந்து 60 வந்துருச்சு. அப்போ இது எத்தனையாவது குவாட்ரண்ட் வரும், உன்னோட காஸ் பாரு பாசிட்டிவாக இருக்கு. உன்னோட காஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா add sugar to coffee 1 and 4. quadrant 1 quadrant 4. ஓகே, quadrant 1 உன்னோட ஆல்ஃபா அப்படியே ஃபாலோ. quadrant 4 னா 360 minus 60, ரைட்? அதெல்லாம் தெரியல, மேத்ஸில் இருக்கு உங்களுக்கு. அப்படி தெரியலனா இதை படித்து உங்கள் மேத்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. 360 minus 60 is 300. கரெக்டா guys? ஓகே, இது ஒரு சைட் சொல்யூஷன். வெயிட் க்ளோஸ். another side, இங்கேயும் அதே தான். cos ஆல்ஃபாக்கு மாற்றும் போது can I put -1? Can I put -1? Cannot.
அதை தான் நம்ம சொன்னேன். ஏன் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு மாத்திரம்னா முதல்ல அதோட பாசிட்டிவான விஷயத்தை என்னன்னு பார்க்கணும். we want to find acute angle னு சொல்லுவோம். so alpha is equals to shift cos 1. what is alpha? 0 ஓகே இல்ல வேஸ்டட் இல்ல. ஓகே இது 0ல இருக்குதானே. ஓகே ரிலாக்ஸ். இப்போ உன்னோட cos நெகட்டிவா இருக்குன்னா என்ன குவாட்ரண்ட்? opposite to what you wrote just now. 2 and 3. 1 and 4 positive na 2 and 3 negative. quadrant 2 என்ன பண்ணுவீங்க? 180 minus 0 which is 180. quadrant 3 என்ன பண்ணுவீங்க? 180 plus 0 which is 180. 180 la. so உன்னோட alpha வந்து என்னன்னு வருது? 60 degree 180 degree. I always try to arrange it ascending order and then 300 degree. 0 degree எடுக்கலாமான்னு பார்த்தாக்கா இங்க இப்போ வரல. ஓகே ஸோ டபுள் லைன் போட்டிங்களா? அப்போ உங்களுக்கு டபுள் லைன் போட்டுற வேண்டியதுதான். பாய் டேர்ம்ஸில் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, அந்த இருக்கிற எங்களை டிவைட் 180 பண்ணுங்க. 60 டிவைட் 180 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 103 வருதா? 103 பாய் பக்கத்தில் பாய் போட்டுரும். முடிச்சு 180 ஓ 180 இஸ் 1 பாய் இஸ் பாய். 300 டிவைட் 180 503 பாய் முடிஞ்சு. இதுதான் பாய்க்கு மாத்திரம் ஒரு ரகசியம். இது டேலி 0 போட்டிருக்கான். இருங்க நான் செக் பண்றேன். அதான் 0 ஏன் சேர்த்திருக்கான்? ஆனா குவாட்ரண்ட் 1 வராதுங்க. மறு சுத்தி இருக்கான் அவன். அப்படி பார்த்தாலும் வராத. I 1 to 4 கண்டிப்பா 60 and 360 இது 300 தான் வரும். 0 எங்க வந்துச்சு அவனுக்கு? साला तू 0 तबलियाटा மத்த ஆன்சர்லாம் இருக்கா? 103 இருக்கு, பாய் இருக்கு, 543 இருக்கு. 0வும் 2 பாயும் எடுக்க கூடாது. ஏன்னா அது வந்து உன்னோட acute angle, right? அவங்க quadrant 1 வரலையங்க, எடுக்க முடியாது. I don't agree with the answer. Final answer is this. Okay? Yes, back to Mokulan. Second chance. Use it wisely. Randomly. பன்னெண்டுலேருந்து 20க்குள்ளார சொல்லு. இது மறுபடியும் 14 அடி வாங்க. 16 பார்க்குமா? 16. அற்புதம். ஓ இதா ஏன்டா இது எடுத்த? உன்னோட ராசி எங்க கொண்டு வருது பாரு. Question 16 guys. This is SPM question ko yang ni SPM 2000 berapa? Tak ada. SPM question இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஓகே கிராஃப் அவங்க வரைஞ்சிட்டானுங்க. ஓகே கிராஃப் கொஸ்டின். இப்போ ஃபைண்ட் த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிராஃப். அற்புதம் அற்புதம். சரி, ஸோ இது வந்து அந்த ஹாரிசான்டல் அசிம்ப்டோட் ரைட்டா? ஸோ முதல்ல இது நீங்க பார்த்தீங்கன்னா 360க்குள்ளார ஒன்லி ஹாஃப் சைக்கிள் இஸ் தேர், கரெக்டா? ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, ஓகே முதல்ல டென்ஜன் கிராஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், தெரியாம பேசக்கூடாது. 1 3rd 2nd 4th இப்படி தானே வரும் டென்ஜன் கிராஃபு. ஓகே அப்போ இது பாருங்க 1 2 3 4 இது 4 வந்தா தான் என்ன அர்த்தம்? ஃபுல்லா 1 சைக்கிள் அர்த்தம். அதில் அசிம்டோட் வந்து இதை அழைச்சிடணும். இந்த கண்டினியூஸாக இருக்கிற இடத்துல அசிம்டோட் அழைச்சிடணும். ஸோ இந்த இடமும் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைக்கிளை பாதி ஆக்கிட்டான், ரைட்டா? அப்போ ஹாஃப் சைக்கிள், ஹாஃப் எக்ஸ், கரெக்டா? இருங்க, அப்புறம் இது ரெண்டும் காண போயிருச்சா? இது இப்படி வருதுன்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் பண்ணியிருக்கான். ஐடியா கிடைச்சிருச்சா? ஓகே ஸோ வாய். ஆனால் இது கண்டுபிடிக்க ஏன் 4 மார்க்கு? மேபி அவங்க ஒரு விஷயத்துக்கும் மார்க் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்.
amplitude கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, y is equals to a tangent theta. இப்படி நான் ஜெனரலா எழுதுறேன், பிளஸ் b ன்னு எழுதுறேன் ஜெனரலா. ஓகே, இந்த கிராஃபை வந்து நான் பண்ணல, ஏன்னா கரெக்டா ஜீரோல தான் இருக்கு, அதனால b வந்து 0. ஓகேயா, a தெரியல, டென்ஜன் இது வந்து ஹாஃப் சைக்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆமாவா? அதனால 1/2x. அண்ட் இது கண்டிப்பா மாடுலஸ் இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கு. ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது அதான் அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கஞ்சி பண்ணு. டென்ஜன் கிராஃப்க்கு எம்ப்ளிடியூட் இருக்காதுன்னு இல்லை, லைக் எம்ப்ளிடியூட் நம்ம மார்க் பண்ண மாட்டோம், கிராஃப்ல மார்க் பண்ண மாட்டோம். எம்ப்ளிடியூட் இல்லைன்னு இல்லை, லைக் கிராஃப்ல மார்க் பண்ண மாட்டோம். ஓகேயா, ரைட். ஸோ இதில் எக்ஸும் வாயும் வந்தோ, இதான் எக்ஸ் இதான் வாய், புரிஞ்சா? கஞ்சி பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் π/2 3/2. அவன் எதுக்கு அது கொடுத்துருக்கான் யோசிங்க. ஸோ 3/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் a டென்ஜன் 0.5, எக்ஸ் வந்து π/2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எவ்வளோ? 3/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு a டென்ஜன் π/2னா எவ்வளோ? 90. 180 டிவைட் பை 2 90. அந்த 90 ஒரு 0.5ல பண்ணா டென்ஜன் 45. டென்ஜன் 45 is what? A, right? டென்ஜன் 45 1, அதனால A மட்டும் வரும், ரைட்டா? ஓகேயா, அப்ப A is equals to plus minus 3/2. நான் இப்படி பண்ணிடலாம். ஓகே கைஸ், அப்புறம் combine everything. ஸோ A வந்து என்ன இருக்கணும்? மாடுலஸ் 3/2 தானே, அப்போ அதையும் மாடுலஸ் உள்ள போட்டுற வேண்டியதா. ஓகே போலே, நாட் பேட். சரி, யாருக்கு புரியல? இந்த கட்டம் வந்தோடனே யோசிக்க முடியுமா உங்களால? இப்படி வந்துருச்சா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மாடுலஸ் தூக்கி அங்கே போட்டுடுறேன். இப்போ இதை பிரேக் பண்ணாக்கா என்ன அர்த்தம்? பிளஸ் 3/2 மைனஸ் 3/2, அது மாடுலஸ் 3/2 தானே அதோட அர்த்தம். அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? மாடுலஸ் தானே அர்த்தம். அப்போ A வந்து மாடுலஸ் உள்ள 3/2, தோ மாடுலஸ் உள்ள 3/2. புரிஞ்சுச்சா? அப்படியே எடுத்து ஞாபகம் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். நீங்க வேணா இப்படி பார்க்கலாம்ல, இப்படி தனித்தனியா வச்சுட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்ப ரெண்டு மாடுலஸையும் ஞாபகம் பண்ணாக்கா இப்படி வந்துடும். ரெண்டு மாடுலஸையும் ஞாபகம் பண்ணலாம், ரெண்டு மாடுலஸ் தானே. then it become like this. போலே, now make sense? ஓகே, அடுத்தது சால்விங் ஈக்குவேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ரெடி? சால்விங் ஈக்குவேஷன் நிறைய செய்யுங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப ஈஸிடா அது. குவாட்ராட்டிக் வரைக்கும் செஞ்சுட்டு அப்புறம் as usual ரெஃபரன்ஸ் ஆங்கிள், குவாட்ரண்ட், தேட்டா. இல்ல பி ஒண்ணு முடியல. क्वेश्चन பி அதுவா? அது ஓ அதுவா? அது நான் சொன்னேன், நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாங்க இந்த கேள்வியை. சம்டைம்ஸ் மூட் சரியா இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு ஒரே அட்டம்ப்ட்லயே கண்டுபிடிச்சிருவேன், இல்லைன்னா இப்படி தான் வரும். ஓகே, 3 cos 2x equals to 8 sin x minus 5. You solve it for x for 360 degree only. Okay, right. Cos 2x வந்து இங்க பாருங்க, ஏற்கனவே இங்க sin இருக்கா, அப்ப நீ cos வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin மட்டும் இருக்கிற ஃபார்முலாவை பயன்படுத்து. புரியுதா? ஏன்னா cos 2x க்கு எத்தனை ஃபார்முலா இருக்கு? 3 இருக்கு, ரைட்டா? ஒன்னு cos square x minus sin square x, இல்லனா 2 cos square x minus 1, இல்லாட்டி 1 minus 2 sin square x. Singo, you should also have a formula da. Jadi kita guna yang ni. 1 minus 2 sin square x equals to 8 sin x minus 5. Okay, quadratic form பண்ணுங்க. 3 times 1 is 3. 3 minus 2 is 3 times negative 2 is negative 6 sin square x equals to 8 sin x minus 5. Everything in one side.
So 6 sine square x plus 8 sine x minus 5 minus 3 equals to 0. So 6 sine square x plus 8 sine x minus 5 minus 3 is minus 8 equal to 0. So everything can divide by 2, right? So I simplify further. 3 sine square x plus 4 sine x minus 4 equals to 0. Okay, now you can let the sine x equals to y first. So 3y square plus 4y minus 4 equals to 0. And then try to solve this quadratic. Quadratic solve பண்ணிட்டீங்க கரெக்ட்டா மத்ததெல்லாம் கையில வந்துருச்சு. 3 4 negative 4. So 3y minus 2 y plus 2. And then இத செப்பரேட்டா நீங்க working as செய்யணும். 3y minus 2 equals to 0, y is equals to 2 over 3. Y plus 2 equals to 0, y is equals to negative 2. அது முடியல அங்க. y னா என்னது? sin x. Refer back. இதுலயும் பாருங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு. sin x is equals to 2 over 3. இங்க sin x is equals to negative 2. Okay, இப்போ முதல்ல இத நம்ம ரெஃபரன்ஸ் ஆங்கிளுக்கு மாத்துவோம் alpha. So alpha is equals to shift sign 2 over 3. Shift sign 2 over 3 வந்து alpha வந்து equal to 41.81. Ambil 2 degree saja sudah cukup I mean 2 tempat, 2 place. Okay, and then in the sign வந்து பாசிட்டிவா இருக்கு பாருங்க guys. Sin x equal to negative 2, you won't get no solution வரும். ஏன்னா sin something it should be negative 1, between negative 1 to 1 வரைக்கும் தான் வரும். வேணா ட்ரை பண்ணி பாரு. அப்புறமா 2 கூட நீங்க இது பண்ணீங்க அது மேட் எரர் கிடைக்கும். மேட் எரர் தானே கிடைக்குது. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ இங்க அல்ஃபா வந்துருச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன குவாட்ரண்ட் சைன் வந்து பாசிட்டிவா இருக்கு. எங்க பார்க்கணும்? இங்க பார்க்கணும். ரெஃபரன்ஸ் எங்கல் பார்க்க கூடாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் எங்கல் கண்டிப்பா பாசிட்டிவ். ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல பாசிட்டிவா தானே இருக்கு. சைன் எங்க பாசிட்டிவா இருக்கும்? குவாட்ரண்ட் 1 கன்ஃபார்ம், குவாட்ரண்ட் 2. அப்ப உன்னோட எக்ஸ், உன்னோட தேட்டா வந்து எக்ஸ் இதுல. குவாட்ரண்ட் 1 you follow back. Quadrant 1 you just follow back your reference angle, and then quadrant 2 180 minus the thing. 138.82. இது வந்து நம்ம alpha is இது sin alpha க்கு மாத்திட்டு alpha is equal to shift sin 2 பண்ணீங்கன்னா undefined ஆயிரும். ரைட்டா? So உன்னோட x ஓட ஜாப்பான் வந்து 41.81 degree, 138.82 degree இல்லையாமா? இல்ல சாரி 41.81 க்கு 1830 வச்சிருக்கேங்க. எனக்கே தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வந்தேன்னு. 138.19 வருது. ரைட்டா? (41.81) க்கு 1830 வச்சிருக்காங்க. ஓகே, बोले ஏன் 360 க்கு போற பண்ணினே? 360 இப்ப 720 இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ. katakan soalnya dia minta sampai 720. இங்க இருக்கிற ஏற்கனவே உள்ள angle திருப்பி 360 தம்பா பண்ணு for each angle you find. boleh? -4 ஏன் வந்துச்சா? -8 ல இருந்துச்சு, நான் divide 2 பண்ணேயா. -2 okay, Daksya what time? 8 காரங்களா? 8 கேங்ஸ்டர் நம்பர். 8 பாரு, அதோட இதுல வந்து அது ஜாடியா பார்த்து வச்சிருச்சு. ஜாடியா நம்மகிட்ட இருக்கு. அவையா ஈஸியான கொஸ்டின்லாம் உனக்கு வருது. பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வரும் சம்டைம்ஸ். பாருங்க, ஈஸி தான் அந்த கேள்வி. ஒன்னு டபுள் ஆங்கிள், ஒன்னு அடிஷன் ஆங்கிள். இதானே? ஓகே, ரெடி? ஓகே,
Okay, this question. எழுதுறீங்க தானே எல்லாத்தையும்? Okay, kalau dia macam ni, apa yang kita kena buat? Triangle punya soalan lah. Okay, given that sin alpha equal to negative p, tangent beta is equal to q, where p and q are constant, angle alpha and b are in the same quadrant. அப்ப எந்த quadrant sin நெகட்டிவா இருக்கு, tangent பாசிட்டிவா இருக்கு? tangent பாசிட்டிவா இருக்குன்னா அவன் மாற மாட்டான், அவன் மறைய மாட்டான். தெரியுதா? நல்லா சொன்னா இல்லையா? அதனால தான் நீங்க நிறைய இந்த மாதிரி ட்ரையல் கொஸ்டின் செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க நார்மலா கேட்பாங்க கேள்வியை. அப்ப 2 ட்ரையாங்கிள் வரையணும், ரைட்டா? அல்ஃபாக்கு ஒன்று, பேத்தாக்கு ஒன்று இல்ல? அதே எப்படி அல்ஃபாவும் பேத்தாவும் மாறும்? முடியாதுயா, அல்ஃபா வேற பேத்தா வேறையாச்சே எக்ஸ்பிரஷன். எப்படி நீ வரைவ எனக்கே தெரியல அந்த மெத்தட். நீதான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஒன்னா செய்ய முடியாதுயா, எப்படி செய்வ? பிகாஸ் டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன் வாட். சரி, இப்போ அல்ஃபா பாருங்க. அல்ஃபாக்கு என்ன? சைன் அல்ஃபா இஸ் நெகட்டிவ் பி, ரைட்? அப்ப நெகட்டிவ் பி ஓ 1. அப்பனா உன்னோட ஹைப்போடெனஸ் கண்டிப்பா 1, ரைட்டா? சைன் என்ன? ஆப்போசிட் வந்து இங்க. அப்ப எஜசன் என்ன வரும் நம்ம யோசிக்கணும். 1 மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் வரும், மைனஸ் வருமா? மைனஸ் வரும். எதுக்கும் செஞ்சு பார்த்துருவா. இருங்க. 1 square minus negative p square and then square root, right? 1 square is 1 minus இது கண்டிப்பா p square. ஓகே, பத்தல? 1 minus p square. ஆனா இந்த நெகட்டிவ் மின்னுக்கே தான் இருக்கும், அது மாறாது. அல்ஃபா ஓகே. ஓகே, பேத்தா அடுத்தது. பேத்தா பாருங்க. டென்ஜன் பேத்தா இஸ் ஈக்குவல் டு q. பேத்தானா அது adjacent over opposite over adjacent. Try once again. அப்ப q இங்க adjacent வந்து 1, ஏன்னா இது q over 1. நெகட்டிவ் q நெகட்டிவ் 1, அதனால தான் பாசிட்டிவ் q உங்களுக்கு தெரியுது. ஓகே, அப்ப இதோட இது q square. Hypotenuse can never be negative, don't worry. q square plus 1 or 1 plus q square, doesn't matter. boleh faham? Okay, first one, sin beta plus 90. Simple je. Sin cos sin. Okay, plus na follow the symbol. So inga beta, inga 90, inga beta, inga 90. So ஏதோ ஒரு sin ஏதோ ஒரு 90 தான் வந்து dia akan jadi 0. sin 90 வந்து 1, cos 90 0. அப்ப cos 90 0 னா நீ இத கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காத. 0. புரியுதா? கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. cos b, cos beta. அதுல cos வந்து என்னது? adjacent over hypotenuse. adjacent இருக்கிறது யாரு? நெகட்டிவ் 1. hypotenuse இருக்கிறது q square plus 1. So jawapannya adalah negative 1 over q square plus 1 lah, which is tally with our answer here. Okay, instantly you can get the answer. Question B, tangent 2 alpha. Okay, tangent 2 alpha வந்து கம்பைன் பண்ணணும். double angle formula. 2 tangent alpha 1 minus tangent square alpha. betul-dah? இது கம்பைன் பண்ண தெரியணும். double angle for tangent is like this. Okay, tangent alpha அதோட tangent வந்து opposite over adjacent. Okay, 2 tangent alpha வந்து பாருங்க oppositeல வந்து என்ன இருக்கு? negative p over adjacent, அதுவும் மைனஸ்ல இருக்கு. மைனஸ் third 1 minus p square, ரைட்டா? over 1 minus
1 minus p square. And then is a square வேற. Okay, you need to simplify things lah. அதுதான் main. Okay. So negative negative வெட்டிருங்க, negative negative வெட்டிருங்க. Okay, இது மேல என்ன வரும்? 2p over அந்த negative negative வெட்டியாச்சு 1 minus p square. ரைட்டா? அப்புறம் இது என்னது? bahagi, right? I put bahagi like this first. மதுளுது மாதிரி 1 minus மின்னுக்கு இருக்கு பாருங்க. ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? இது மட்டும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? பி ஸ்கொயர். இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? 1 minus p square. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துலையும் 1 minus p square 1 minus p square எழுதுறோம். இந்த 1 வந்து நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். கேன் இப்போ என்ன ஆகும்? அடுத்தது இது சிங்கிள் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1 minus p square minus p square over 1 minus p square. Bahagi tukar jadi darab. Okay or not until here? இது டாரா பாக்கி தலைக்கீழ ஆக்கிட்டேன். 1 minus p square எப்படி அது மேலே ஏற்றிட்டேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம்? இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசித்து இது பண்ணணும்ல. ஸோ இது பாருங்கள், இது ஒரே மாதிரியா இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. லைக் I can write like this, right? See, I want to use a trick here. Rationalize பண்றதோட maybe இப்படி பண்ணிட்டா 1 minus p square 1 minus p square பண்ணிட்டா power half power 1ல இதை இப்படி பண்ணிட்டேன். ஏன்னா மேலே கீழே நான் அப்புறம் வெட்டிடுவேன். வெட்டிடலாம். இப்போ ரேஷனலைஸ் பண்ண தேவையில்லை. இதுவும் ஒரு வகையில மேத்ஸ் வந்து நீங்க நினைக்கிற ஒரு இடமா நிக்காது. அது நீ சம்டைம் நியூ மெத்தட் நீயே சொந்தமா தயாரிக்கிற மாதிரி வரும். ஸோ 2p 1 minus p square over 1 minus p square இதான் ஆன்சரு. அதான், ஆனால் 2p square வருது கீழே. 2p square தான். அதாவது எப்போதும் போல தான். கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கும். ஓகே போலே வாங்கண்ணா. டயர்ட் ஆயிடுச்சா? இல்ல நான் கேக்குறேன் சும்மா. டயர்ட் ஆயிடுச்சா? லம்பே மோரல் வேற. கடவுள், பரவாயில்ல இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 2 மாசம் ப்ரிப்பரேஷன். எக்ஸாம் ஆரம்பிக்குது, பிஎம் ஆரம்பிக்குது. அது வரைக்குமே டென்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டோன்னே உங்களுக்கு எப்படி தெரியுமா ஃபீலிங்கா இருக்கும்? எப்ப முடியும்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அப்படிதான் ஆகும் அந்த ஃபீலிங். ஆரம்பிக்கிற வரைக்கும் பயங்கரமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் நிறைய இழுத்து விட்டுருச்சு தான். ஆனா மேல உழுது சின்னாங்க இருக்கு, அது 3 மார்க்ஸ் தான். கீழே எவ்வளவு வேலை செஞ்சோம்? 2 மார்க்ஸ் தான். இவனுங்க சம்டைம்ஸ் இவனுங்களோட நியாயத்துல தீயதான் வைக்கணும். நீ சொல்லுமா? 10 பாத்துட்டியோ? ஐயோ 10 என்ன இவ்வளவு கேள்வி இருக்கு? இல்ல, அது 6வது கேள்வி சொல்லிச்சு. இப்ப 10வது கேள்வி.
ஓகே, பரவாயில்ல செய்யலாம். அதெல்லாம் கச்சா முத்தி தான், வாங்க. ஓகே, இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைட், பிகாஸ் இட் லுக் மெஸ்ஸியர், ரைட்? ஓகே, அப்ப கோ டென்ஜென்ட் தீட்டா பிளஸ் டென்ஜென்ட் தீட்டா காஸ் தீட்டா கூட டரா பண்றாங்க. ஆன்சர் வந்து 1/sin தீட்டா வரணுமா? கோசிக்கன்னா என்ன அர்த்தம்? 1/sin தீட்டால இப்படி வரணும் ஆன்சர். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கோ டென்ஜென்ட் தீட்டா பிளஸ் டென்ஜென்ட் தீட்டா and then you need to derive with cos theta பண்ணணும். Don't solve it, you cannot solve it. ஓகே, இப்போ கோ டென்ஜென்ட் டென்ஜென்ட், ஆனால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு சைன் மட்டும் தான் வேணும், ரைட்டா? அப்போ எல்லாத்தையும் மாற்றணும், டென்ஜனோ கோ டென்ஜனோ. ஆக்சுவலி கோ டென்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? 1/10 வேணாம், இப்படியே மாற்றிடு. இது டென்ஜென்ட் என்ன அர்த்தம்? சைன் ஓவர் காஸ். கோ டென்ஜென்ட்னா திருபாலி காஸ் ஓவர் சைன். ஸோ கோ டென்ஜென்ட்னா cos theta over sin theta plus sin theta over cos theta. Lepas tu you kena darab dengan cos theta. Make it single fraction. Cos square theta plus sin square theta வந்துரும் மேல. கீழ வந்து sin theta cos theta வந்துரும். அப்புறம் இங்க வேற ஒரு cos theta. கச்சா முத்திலாம் நீ. ஓகே, cos square plus sin square என்ன அர்த்தம்? பேசிக் ஐடென்டிட்டி மறந்துட்டீங்களா? sin square plus cos square equals to 1. So 1 over இந்த cos theta வெட்டிருங்க, sin theta which is equal to cosecant theta which is equal to right hand side. 2 மார்க்குக்கு போதும், அவ்வளவுதான் சீன் இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு வாரம் ஸ்டில் நம்ம த்ரீகோ செய்வோம், பேப்பர் 2 செய்வோம். இந்த வாரம் ஃபுல்லாக பேப்பர் 1 கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டோம். அடுத்த வாரம் பேப்பர் 2, நான் அங்கேயும் பேப்பர் 1 செஞ்சுக்கிறேன், குழப்பம் வந்துடும் இல்லாட்டி. ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு செஞ்ச கேள்வி செய்ய மாட்டேன், அவங்க வேற ஏதாவது கேள்வி செய்ய. அப்புறம் அவங்ககிட்டேருந்து நீங்கள் வேணா வாங்கிக்கிங்க நான் என்ன செஞ்சேன்ட்டு. அந்த மாதிரி அரவிந்த்ராட்ட வாங்கிக்கோ, அரவிந்த்ராட்ட பேசுவதானே, அரவிந்த்ராட்ட வாங்கிக்கோ. அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியாது, அங்கே எல்லாரும் லேப்டாப் எடுத்து வர சொல்லலையா நான்? அப்படிதான் நார்மலாக செய்வோம் நாங்கள், லைக் லேப்டாப் எல்லாரும் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். பட் இந்த வாட்டி அப்படியே எடுத்து வந்துடுவாங்க. சொல்லிப்பாரு, இவனுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுரு. அரவிந்த்ராக்கு வீட்டில் தானே இருக்காமா, இவன் தேவேந்திராட்ட சொல்லு. வரலையா அன்னைக்கு அவன்? லேப்டாப் இல்லையா? இல்லை, ஒரு ஆள் 2 லேப்டாப் ஷேர் பண்ணா கூட ஓகே தான். சஞ்சனாட்ட சொன்னா வாய்ஸ் அது பெரிய கதையாயிரும். I have to explain a lot. Maybe I try to ask Sanjana. இல்லை, நான் குரூப்லேயே போட்டுடுறேன், அதான் பெட்டர். நான் யாரும் பார்க்காதுங்க மெசேஜை. பார்ப்போம். Later 7:30 PM class, if can bring laptop or tablet. போட்டிருக்கேன். ஓகே, நீ அந்த குரூப்ல இருக்கல. ஓகே, கம். ஓகே, sin alpha -4/5, cos beta is -12/13. Alpha and beta are in the same quarter. macam tadi kan soalan macam tadi kan. ஓகே, ஸோ இதில் பாருங்க, ரெண்டுமே ஒரே குவாட்ரன்ல இருக்கான். அது சைன் வந்து நெகட்டிவா இருக்கும், காஸ் நெகட்டிவா இருக்கு. சைனும் நெகட்டிவா இருக்கு, காஸும் நெகட்டிவா இருக்குன்னா அது டென்ஜென்ட் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. தேர்ட் குவாட்ரன்.
அதே தேர்ட் குவாட்ரண்ட் தான், அவன் வேற எதையும் கேட்க மாட்டான். தெரியுதா? ஓகே, நீங்க டக்கு டக்குன்னு யோசிக்கணும்னா ஓகே. நீங்க கஷ்டமான கேள்வியே நீங்க செஞ்சு எக்ஸ்போஷர் ஆயிட்டீங்கன்னா நீங்க ரெடி ஆயிருவீங்க. நீங்க எப்பவுமே மாடியூல் கேள்வி செஞ்சுட்டு புக்கு கேள்வி செஞ்சுட்டு எக்ஸாம் கேள்வி கஷ்டமா இருக்கிறத பார்த்து நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஆக்சுவலி நீங்க ப்ரிப்பரேஷன் தப்பா செய்றீங்க. எக்ஸாம்க்கு வரக்கூடிய கொஸ்டின் எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், ஓ இவ்வளோ கஷ்டமா வருதா, நான் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும்னு நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகணும். அந்த மாதிரி மாடியூல் கேள்வி செஞ்சுட்டோன்னே அப்படி மாடியூல் யூஸ்லெஸ். தவன் பேசிக் நாலேஜ் கிடைச்சிக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகே, ரைட். உங்களுக்கு ஏன் எங்கள் இங்கே தான் எழுதணுமா? நான் இப்போ இங்கே எழுதுறேன். டசன்ட் மேட்டர். ஓகே, இட் டசன்ட் மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா. ஓகே, இந்த நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ், அதை மட்டும் மறந்துடாது. நெகட்டிவ் நெகட்டிவ் முதல்ல போட்டுரு, அப்போ தான் மறந்துடாது. சரி, வளரிக்கிட்டு இருக்கு. ஓகே, சைன் அல்ஃபா. சைன்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் ஓவர் ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டெனஸ். அப்போ 3 4 5ல ஸோ -3 வந்துடும். 3 4 5னா புரியுதுல என்ன சொல்கிறேன்? ட்ரிப்ளெட் சொல்கிறேன், பைத்தகரஸ். அதே மாதிரி 5 12 13 லைக் தெரிஞ்சுக்கிட்டேன்னு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். 7 24 25 இவ்வளோ கேள்வி செய்றீங்க, இன்னும் நீங்கள் ஞாபகம் அதை இன்னும் ரியலைஸ் பண்ணலையா? cos beta adjacent over hypotenuse. Okay, without using a calculator. அவனுக்கு விளங்கிருச்சு நீ என்ன சொன்னேன்னு. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos. செம்ம கேள்வி. ஆனா சரி, cos alpha over 2 எதுக்கு பேத்தா? அப்ப அதுக்கு இல்ல, அது 3வது குவார்டர்ல வரையணும்னுக்காக சொல்றதுக்காக தான் பேத்தா. இல்லடா, இல்ல நான் என்ன சொல்றேன் விளங்குதா? கொஸ்டின் வந்து cos alpha over 2 தானே, அப்ப அல்ஃபா மட்டும் தானே தெளிப்பா. ஏன் பேத்தா கொடுத்துருக்காங்க? ஏன்னா அதை வச்சு நீ அது குவாட்ரண்ட் 3ன்னு முடிவு பண்ணணும்னுக்காக. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி காஸ் நெகட்டிவா இருக்குன்னு சொன்னாக்கா இட் கேன் பி 2 quadrants ரைட் சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிருவேன். அவங்களுக்கு பிடிக்கல. சரி, காஸ் அல்ஃபா ஓவர் 2. காஸ் அல்ஃபா ஓவர் 2னா ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்போ முதல்ல நம்ம காஸ் 2 அல்ஃபாலேருந்து வருவோம். காஸ் 2 அல்ஃபானா என்ன அர்த்தம்? 2 cos ஸ்கொயர் அல்ஃபா -1 ரைட்டா? சரி, இப்போ இதை நான் காஸ் அல்ஃபாவை மாற்றினேன்னா 2 cos ஸ்கொயர் அல்ஃபா ஓவர் 2 -1 வருதா? ரைட்டா? இங்கேருந்து வாங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் 2 அல்ஃபாலேருந்து அல்ஃபாக்கு மாற்று. அப்புறம் தெரிஞ்ச அல்ஃபா ஓவர் 2 எங்கே இருக்குன்னு இங்கே இருக்கா? சப்ஜெக்டாக மாற்றணும். அப்போ என்ன ஆகும்? cos அல்ஃபா -1 பகிசானா +1 டைம்ஸ் 2 பகிசானா டிவைட் 2 cos ஸ்கொயர் 2 பகிசானா ஸ்கொயர் ரூட் டப்பாட்ல cos அல்ஃபா ஓவர் 2. போலே ஒன்று ஒன்றா சின்ன பிள்ளை மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க, டக் டக்குன்னு மாற்றணும். இல்லை முடியாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நீ தான் தயாரிக்கிற. லைக் அங்க இருக்கணும்ல அந்த ஃபார்முலா. லைக் இதுதானே மின்னு கொடுத்துருப்பாங்க. நீ இப்படி சொல்ற cos அல்ஃபா ஓவர் 2 இப்படி சொல்றியா மின்னுக்கு? அப்படி செஞ்சேன்னா இங்க அல்ஃபா ஓவர் 4 வரும். அல்ஃபா ஓவர் 4 உங்ககிட்ட இல்லையே. உங்ககிட்ட இருக்கிற ட்ரையாங்கிள் ஒன்லி அல்ஃபா. அதனால தான் நம்ம அல்ஃபா பாய்க்கிறோம். புரியுதா? நம்ம அதனால தான் நம்ம அல்ஃபா பாய்க்கிறோம். புரியுதா? ஓகே, ஸோ காஸ் அல்ஃபா என்னது அர்த்தம்? காஸ்னா என்னது? adjacent over hypotenuse. ஸோ -3/5 + 1 divide 2 square root 8. 1 minus 0.6 divide 2 square root 8 1 over square root 5. without use the calculator ன்னு சொல்லிட்டான். எங்க இருக்கு நம்மளோட ஆன்சர்? ஓகே, yes, 1 over Z5 is correct answer. அதாவது Z5 over 5 கால்குலேட்டர் கொடுத்துச்சுன்னா நம்ம என்னன்னு மாற்றணும்? 1 over Z5 மாற்றிருங்க. அடுத்ததுதான் பரவாயில்ல, அந்த மன்னாரா கேலியோடய அது குழந்து கட்டிட்டு போகுது. ஓகே, அடுத்து பாருங்க. டயக்ராம் 15 show rectangular ABCD
is stamped on a semicircle, okay, where O is the center. Circle வேற சேர்த்துறானுங்க. The diameter of the semicircle is 36. Okay, diameter வந்து 36 னா radius எவ்வளோ? Radius வந்து 18, ரைட்டா? அப்ப டக்குன்னு பார்க்கணும். இது 18. இது 18. எல்லாரும் இங்க தான் பார்க்குறாங்க. ஆனா இது தெரியலையே. அவன் கொடுத்ததே இதுக்கு. புரியுதா? இதெல்லாம் நீங்க நிறைய கேள்வி செஞ்சீங்கன்னா டக் டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க ட்ராப்னு. ஓகே, இப்போ என்னன்னா மறுபடியும் ஷோ பண்ணோம். given if the perimeter of the rectangular ABCD is P, perimeter of the rectangle தானே ABCD, okay, so that the perimeter of the rectangle is 36 sin theta 72 cos theta. Okay, perimeterனா இப்போ நம்ம முதல்ல CD கண்டுபிடிக்கணும், CB கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுதான் பேசிக்கா நம்மளுக்கு வேணும். அதுதான் ஒரு ட்ரையாங்கிள் இருக்க. என்ன இது காட், ரைட்டா? ஞாபகம் இருக்கா? இது காட். காட்டோட ஃபார்முலா என்ன? குட், 2r sin theta over 2. இங்க வரலையே, மண்டையில் இல்லை, மனசுலயும் இல்லை. அஃபால் காட்டோட ஃபார்முலா கிண்ண தாவ். டக்ஷாக்கு வந்து போன கிளாஸ்லேயே அது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இல்லை, அது என்கிட்ட தனியாக கேட்டுச்சு. அப்போ அது சொன்னேன், இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காட்டோட ஃபார்முலான்னு சொன்னேன். ஓகே, 2r sin theta over 2. சரி, இப்போ ஆனால் நம்மளுக்கு sin theta எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? Where is your theta? ஞாபகம் இருக்கா? இது வந்து ஒரு நம்மளோட செக்யூலர் மெஷர் பார்த்தோம்னா இப்படி இருக்கணும், ரைட்டா? இங்கே தான் உன்னோட தேத்தா இருக்கணும். ஸோ இதுதான் உன்னோட தேத்தா வரணும். ஆனால் எனக்கு வேண்டிய தேத்தா ஓவர் 2 ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த தேத்தாவை 2ஆக பிரிக்கணும் நம்ம. அப்போ முதல் இந்த தேத்தாவே நம்மளுக்கு தெரியலையே. ஓகே, அவ்வளோதானா? ஓகே, சரி, இதை எப்படி செய்யலாம்? இருங்க பார்ப்போம். இது வந்து பாய் மைனஸ் 2 தேத்தால. டு யூ அக்ரி? டோட்டலாக 180 தானே, அல்ல 2 தேத்தாவை மைனஸ் பண்ணிடு. அப்போ சிபியோட லெங்க் எப்படி வரும்? 2r sin theta over 2 ரேடியஸ் வந்து 18 sin அவனோட தேத்தா வந்து pi minus 2 theta divided by 2. sin வந்து theta over 2 வருது. எப்படி நான் அதை செய்ய போறேன்? இப்படி செய்யலாம். 36 sin அது உள்ளுக்குள்ளாரி தானே இருக்கு, pi over 2 minus 2 theta over 2, ரைட்டா? அப்புறம் 36 sin pi over 2னா pi over 2ல இது 2 theta. ஐயோ, should I combine it? இப்படி வருது, தெரில, பார்ப்போம். கம்பாங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன சைனும் காசும் கலந்துருக்கும். சரி, கம்பாங் பண்ணு. 36 sin pi over 2 cos pi over 2 minus now follow the symbol cos sorry theta. Daksha பார்க்குது. cos pi over 2 sin theta.
அதில் sin pi over 2 பாருங்க என்ன வருதுன்னு sin 90 1 வருது. அப்போ 36 cos theta வந்துருச்சு. அதே மாதிரி cos 90 வந்து 0 வரும். அதனால 0 ஜப்பாண்டே 36 cos theta. ஏன்னா டேரப் 2 பண்ணால் 72 cos theta வந்துருச்சே. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா சிடி கண்டுபிடிக்கிறா. அதெல்லாம் கொஞ்ச நேரம் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரிகோ பைங்க தேத்தாவா இது வந்து 18 ரைட்டா. ஒரு ஆங்கிள் இருந்தால் போதும், நம்மளுக்கு வேண்டிய சிடி தானே, இதுதான் சிடி. ஸோ ஆப்போசிட் அண்ட் ஹைப்போட்டனஸ். அப்போ சைன் பைங்க சைன் தேத்தா இஸ் ஈக்குவல்ஸ் டு adjacent which is opposite which is CD over hypotenuse. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், சிடி வேணும். சிடினா என்ன எவ்வளோ 18 sin theta. ஓகே, ஸோ perimeter is equals to 2 times 36 cos theta ரைட்டா. ஏன் 36 cos theta? ஏன்னா சிபி தான் வந்து உன்னோட 36 cos theta. புரியுதா? அப்போ அது 2 இருந்துச்சுன்னா டைம்ஸ் 2 தானே. அதே மாதிரி சிடி வந்து 18 sin theta. அப்போ இங்கேயும் 18 sin theta. ஸோ ஜாப் பண்ணி ஆடலாம் 72 cos theta plus 36 sin theta. Not bad. உங்களுக்கு புரியுதா? நம்மளோட அந்த காட் ஃபார்முலா இருக்கிறதுனால இது சொன்னாங்க முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா? காட் ஃபார்முலா இஸ் லைக் a hack. ஆனால் இதில் போயிட்டு செக்யூலர் மேஜர் சொல்லி விட்டாங்கல்ல. ஓகே, ஸோ அன்டில் என் sajalah. இப்போ எத்தனை கேள்வி செஞ்சோம்? 7 கேள்வி தான் செஞ்சோம். அவ்வளோதான் முடியும். 2 ஹவர்ஸில் அவ்வளோதான் செய்ய முடியும். ரொம்ப செய்ய முடியும். நான் அங்கே ஒரு 7 கேள்வி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, போலே எப்படி இருக்கு த்ரீகோ? செய்ய முடியுது தானே ஒரு அளவு. இட்ஸ் லைக் மற்ற லைக் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சம்டைம்ஸ் ஆரம்பிக்க கூட தெரியாது. பட் ட்ரிகோ யூ கேன் டூ சம்திங். Just expose yourself to different kind of question, then I'm sure TRIGO should be your favorite reading. Especially if they're asking the finding equation, solving equation, other quadrant, tangent வரைஞ்சி செய்யுமே. இது sorry reference angle எல்லாம் வச்சு செய்யுமே solving equation. அதுதான் commonly asked in your paper 1. Okay, boleh ya? Okay, that's all for today.